அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராட நட்சத்திரமும் சுக்கிர ஓரையும் எந்த நாமயோகம் எந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஜாக்பாட் லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு மிக உகந்ததாக இருக்கும், யார் அதில் முயற்சி பண்ணால் அவங்க அதில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். விருப்பம் இல்லாமல் பார்த்துவிட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள். பொதுவாக லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு தொகையை முதல் பரிசாக கொண்டது. இந்த முதல் பரிசை வாங்கிறதுக்கு பல லட்சம் பேர் முயற்சி பண்ணுறோம், இது உண்மை. ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க தான் அதை போய் வாங்குவாங்க, அதில் ஆர்வம் இருக்கிறவங்க. அப்போ ஆர்வப்பட்டு போய் வாங்குறவங்களும், ஏதோ சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வாங்குறவங்களும், அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணணும், காசு பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டுருக்குது, கடன் கழுத்தை நெரிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி ஒரு வாய்ப்புக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா பகவான் அதில் ஏதாவது கொடுத்தாருனா நம்மளுடைய கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பல வருஷங்களாக வாங்கியும் எனக்கு அதில் ஒரு 10 ரூபா பைசா கூட எனக்கு பரிசு தொகை கிடைச்சதும் இல்லை. அப்பப்போ கிடைக்கும், சின்ன சின்ன தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தொகை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் மூவ் பண்ணால் நம்ம அந்த வாய்ப்பை பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தவங்களும் திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகத்தின் பிரகாரம் பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்களில் தான் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. அதில் நாமயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் கரணம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நாமயோகம்தான் ஒரு மனிதனுக்கு என்ன பலாபலனை பிறப்பிலிருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்கும். அதேமாதிரி கரணமும் அதே மாதிரி தான். இந்த கருணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானும், அதாவது கருணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் ஒரு ஜாதகருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தலை போகிற காரியமாக இருக்குது, அன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாத போல தெரியுது, இன்னைக்கு என்னதான் நடக்க போதோ பகவானே, கடவுளே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிறவங்க, அன்னைக்கு உங்கள் கருணாநாதனுடைய நட்சத்திரம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடலாம். அப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த நாமயோகமும் கரணமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுது, பயன்படுது. இந்த நாமயோகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாளிகை வினாடி போட்டு எழுதியிருப்பாங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த கரணம் இருந்துச்சு, இந்த நாமயோகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கிறணும், புரியுதுங்களா? அப்போ நாமயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பெனிஃபிட்டு, அந்த நாமயோகத்தில் யோகாதிபதி, அவயோகின்னு சொல்லி 2 கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அவயோகி அப்படிங்கிற கிரகம் நமக்கு ஒரு காலம் நன்மை செய்யாது, ஆனால் யோகாதிபதி நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்போம். ஆனால் இந்த பதிவில் ஒரு முக்கியமான 3 நாமயோகங்களில் நம்ம தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறோம். அது என்ன நாமயோகம் அப்படின்னு சொன்னால் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாமயோகம். சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாமயோகம். இந்த 3 நாமயோகங்கள் அப்படிங்கிறது சுக்கிர பகவானை யோகாதிபதியாக கொண்ட நாமயோகங்கள். இந்த 3 நாமயோகங்களுக்குமே சுக்கிரன் தான் யோகாதிபதி. குரு பகவான் இந்த நாமயோகங்களுக்கு அவயோகியாக வருவார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் அசுர குருவாகவும் குரு பகவான் தேவ குருவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை அப்படிங்கிறதையும் சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறதையும் ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைலை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த சுக்கிரன் தான் பொறுப்பு. நல்ல நல்ல வாகனங்கள், நல்ல நல்ல வீடுகள், பங்களாக்கள், சுற்றுலா வாகனங்கள், இப்படி மனசுக்கு இதமாக பிடிச்சமான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான்.
அப்போ சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க நல்லா அழகாக இருப்பாங்க, அந்தஸ்தாக இருப்பாங்க, கௌரவத்தில் இருப்பாங்க, சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க, நல்லது ஒரு வாகன அமைப்புகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க, நல்ல இன்டீரியர் டெக்கரேஷனோட, அதாவது மிகப்பெரிய ஆடம்பர பங்களாக்களில் லக்ஸுரியஸாக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அழகான பெண்களாகவும், ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அழகான ஆண்களாகவும் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சுக்கிரன் தான் நமக்கு கொடுப்பார். ஆனால் குரு பகவான் அவயோகியாக வர்றாரு அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்குன்னு சொல்லி ஆசை இருக்கும், கண்டிப்பாக இந்த குரு பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்படி என்றால் இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வை 3 பார்வை இருக்குது, சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான். அப்போ குரு பகவான் எங்கேயெல்லாம் ஜாதகத்தில் இருந்து அவர் எங்கேயெல்லாம் பார்க்குறாரோ அந்த பாவங்களுக்கெல்லாம் கெடுபலனை கொடுத்து, அவர் கோச்சாரத்திலையும் எங்கேயெல்லாம் வர்றாரோ அங்கேயெல்லாம் அவருக்கு கெடுபலனை கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்போது சுக்கிரன் மட்டுமே நல்லது செய்வார். அப்போ சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறுவார். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறுவார். இருந்தாலும் குரு பயிற்சி பலன் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம சொல்லுவோம். அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன் தான். இப்போ இந்த சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாமயோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் குரு தசை நடக்கிற காலங்களில் மிகப்பெரிய சிரமங்களாக இருக்கும். அதுவும் குரு போய் யோகாதிபதியினுடைய நட்சத்திரமான பரணிபுரம் போராட்டத்தில் இருந்து தசை நடத்தினால் சுக்கிரன் தரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே குரு பகவான் கெடுப்பார். அதே மாதிரி யோகாதிபதி சுக்கிர பகவான் குருவனுடைய நட்சத்திரமான புனர்புஷம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று யோகாதிபதியே தசை நடத்தினாலும் சுக்கிர தசை 20 வருஷம் நல்லா வாழவே விட மாட்டார். ஆக ஒருவருக்கு ஒருவர் நட்சத்திரங்களையும் மாற்றக்கூடாது. அதான் ஜோதிடர் கால் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட சொல்வாக்கு இருக்குது. எந்த காலில் எந்த கிரகம் நிற்கிது அப்படிங்கிறதான், எந்த நட்சத்திர காலில் நிற்கிதுன்னு பார்த்து பலன் சொல்கிறது. இப்படியான ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி கருணநாதனாக, அதாவது சுக்கிர பகவானே வர்றாருன்னா தைதுளை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனே கருணநாதனாக வருவார். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற 3 நாமயோகங்களும் தைதுளை கரணத்திற்கும் சுக்கிரன் தான் கருணநாதனாகவும் வருவார், யோகாதிபதியாக வருவார். அப்போ இந்த நாமயோகத்துக்காரவங்களுக்கு பர்ஃபெக்டாக அனைத்து விஷயங்களுமே நமக்கு சாதகமான பலனை தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களை தான் பயன்படுத்தணும். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எப்போயெல்லாம் வருதோ அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தடை தாமதம் இல்லாமல் நடக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு தான் 4 நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நட்சத்திரம் பார்க்கணும் அப்படிங்கிறது, நட்சத்திர பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நட்சத்திர பலன்களெல்லாம் நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பலன் கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் பயணிக்குது இன்றைக்கி கோச்சாரத்தில் சொல்கிறாங்க. அப்போ அந்த நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம், அந்த கிரகம் என்ன கிரகம், அவயோகமா, யோகமா, கரணநாதனா, திதி சூனிய அதிபதியா, இப்படி பல விஷயங்களை பார்க்கணும். பார்த்து தான் நமக்கு பலன் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வாங்கி மீண்டும் மீண்டும் அந்த பதிவை கேட்டு பார்த்து புரிஞ்சு கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் தோல்விகளே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல். அதில் மூழ்கி முத்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற மாதிரி பகவான் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரோ அந்த சாஸ்திர ஞானத்தின் அடிப்படையில் நாமளும் சில விஷயங்களை சொல்கிறோம். இது மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். இதனால் நாமயோகம், கருணம் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த நாமயோகத்துக்கு பிறந்திருக்கக்கூடியவங்கள், இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே சுபபலனை தரக்கூடிய அமைப்பில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த நாமயோகங்கள் இருக்குதான்னு பாருங்கள். சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் நாமயோகங்களை நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த 3 நாமயோகங்களுக்குமே சுக்கிரன் தான் யோகாதிபதியாக வருவார். அப்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே உங்களுக்கு யோக நட்சத்திரங்களாக இருக்கும். அதுலேயும் பர்ஃபெக்டாக இந்த நாமயோகத்துக்கு முக்கியமான யோக புள்ளி அப்படின்னு சொல்லணும்னா இந்த நட்சத்திரம் தான் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 100க்கு 99% சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். சௌபாக்கியம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூரம் நட்சத்திரம் தான் மிகப்பெரிய யோக புள்ளி. இந்த சௌபாக்கிய நாமயோகத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு தோல்விகள் இல்லைன்னு அர்த்தம். மாதத்தில் ஒரு நாள் வரும். அந்த நட்சத்திரத்தினுடைய நேரத்தை கணக்கிட்டு அதுக்கிடையில் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும்னு அர்த்தம்.
உங்கள் பர்சனல் விஷயங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். ஏதாவது ஒரு வேலை விஷயமா போகிறேன், பண விஷயமா, கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது, லோன் விஷயமா, ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி விஷயமா, ஒரு முக்கியமான விஐபியை பார்க்க போகிறேன், ஒரு அரசு சார்ந்த துறைகளில் ஒரு அதிகாரிகளை பார்க்க போகிறேன், அரசியல் துறையில் ஒரு மிகப்பெரிய புள்ளிகளை நான் சந்திக்க போகிறேன். போகிற காரியம் ஜெயமாகணும், அது மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பார்த்து போகணும் அப்படிங்கிறதான். அப்போ சௌபாக்கிய நாமயோகத்துக்கு பூர நட்சத்திரம் பர்ஃபெக்ட். வியாகாதம் நாமயோகத்துக்காரவங்களுக்கு பூராட நட்சத்திரம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு பரணி நட்சத்திரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இந்த 3 நட்சத்திரங்களுமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இது மட்டும் இல்லாமல் 3 நாமயோகத்துக்காரவங்களும் 3 நட்சத்திரத்தையுமே பயன்படுத்தினாலும் யோக புள்ளியை கரெக்டாக பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் தினமும் இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணி உங்கள் பணத்தை இழக்கிறதுக்கு உங்களுடைய நாமயோகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் கரணத்தை செக் பண்ணி பார்த்துட்டு, அது தைதுளை கரணமாக இருக்குது, அது சௌபாக்கியம் வியாகாதம் சாத்தியம் நாமயோகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன நட்சத்திரங்களை எல்லாம் கரெக்டாக எடுத்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான பண இழப்பீடு கிடையாது. அப்போது பர்ஃபெக்டாக மாதத்தில் ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு விட்டுருவோம். பாக்கி இருக்கிற 29 நாள் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? இதுக்குத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். மற்றபடி இந்த லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிறத மையப்படுத்தி நம்ம பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள், நமக்கு வர வேண்டிய பணம் வந்தாலே நம்ம போய் எந்த நாளில் கேட்டால் அந்த பணம் வரும், நான் கடன் கொடுத்துருப்பார், ரொம்ப நாளாக கேட்டுகிட்டா இருப்பார், அந்த பணம் எப்போ வரும்னு சொல்லி சில பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நினச்ச நேரமெல்லாம் போய் கேட்பாங்க, கிடைக்காது. ஆனால் ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து போய் கேட்டோம்னு சொன்னால் அன்னைக்கு நம்மளுடைய யோகாதிபதியோட நட்சத்திரங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு 200 ரூபாயாவது நமக்கு கொடுப்பார். இந்தா வந்துட்டீங்க, என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம மனசு சந்தோஷமாயிரும். அப்பாடா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். புரியுதுங்களா? பல நாட்களாக பல மாதங்களாக ஒரு நபரை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிப்போம், அவங்களால ஒரு காரியம் நடக்கும்னு போயிருப்போம், ஆனால் நடக்காது. ஆனால் கரெக்டாக அந்த நட்சத்திரம் பார்த்து போனோம்னா அன்னைக்கு அவர் வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையில் முடியணும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திரங்களை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு அந்த யோகாதிபதியினுடைய பலம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னால் கருணநாதனும் சுக்கிரன் தான். அப்போ பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த தைதுளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரணத்திலும் அசுப பலனை கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் சுய ஜாதகங்களில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துட்டார்னா, அவரே கருணநாதனாக இருந்தால் சுக்கிரதசை நடக்கிற காலத்தில் யோகம்தான். அதே மாதிரி சுக்கிரன் நல்ல பலத்துடன் இருந்து விட்டால் அது நாமயோகத்தில், இப்போ இந்த நாமயோகத்துக்கு அவர் யோகாதிபதின்ற போது அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக சுக்கிரதசை நல்ல யோகம்தான். ஆனால் குரு திசை மட்டும் சப்போர்ட் பண்ணாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இந்த நாமயோகங்களில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு திசை நடக்கிற காலத்தில் உங்களுக்கான பொருளாதார இழப்பீடு அப்படிங்கிறதெல்லாம் வரலாம். கரெக்டாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். அந்த நேரங்களில் போய் மிகப்பெரிய தொழிலை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது அது சக்ஸஸ் ஆகாது. மற்றபடி ஆன்மீக பணிகள் செய்யலாம், ஆலய திருப்பணிகள் செய்கிறது, ஆன்மீக பணிகள் செய்கிறது, குருமார்களை சந்திப்பது, குருமார்களிடத்த ஆலோசனைகள் பெறுவது, அவர்களிடத்த நல்ல ஆலோசனைகளை வாங்கிட்டு நாம் செயல்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சில. மற்றபடி தன செல்வங்களுக்கு குருதிசை நடக்கிற காலத்தில் இழப்பீடுகள் வரும் இல்லையா? அதனால் இந்த விஷயங்களை கரெக்டாக பயணிங்க. கண்டிப்பாக அந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்காக இந்த பதிவை நான் தெளிவாக விளக்கி கொடுத்துருக்குறேன். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள்.